வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். செவ்வாய்க்கிழமை கத்தார் நாட்டின் தோஹாவில் நடந்த IDF தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களை தவிர 2 ஹமாஸ் தலைவர்கள் படுகாயம் அடைந்ததாக லண்டனை தளமாக கொண்ட அரபு ஊடகம் அஷர் அல் அப்சாத் வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஷர் அல் அப்சாத் சவுதி அரச குடும்பத்தால் நடத்தப்படும் ஊடகம். 2 மூத்த தலைவர்களில் ஒருவர் உயிராபத்தான நிலையில் இருப்பதாகவும் இருவரும் கடுமையான பாதுகாப்பின் கீழ் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அஷர் அல் அப்சாத் தெரிவித்துள்ளது. இருவரும் ஹமாஸின் அரசியல் தலைமையை சேர்ந்த தலைவர்கள் என்பதை அஷர் அல் அப்சாத் உறுதிப்படுத்தியது. இருப்பினும் இருவரின் பெயரும் வெளியிடப்படவில்லை. மேலும் அவர்களின் காயங்கள் தீவிரம் வெளியிடப்படவில்லை. தோஹா தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல் ஹயாவின் மகன் ஹுமாம் அல் ஹயா உட்பட அதன் 5 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியது. அஷர் அல் அப்சாத் புதிய தகவல் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. கத்தாரில் தாக்கப்பட்டது ஒரு இலக்கு அல்ல, 2 இலக்குகள். ஒன்று ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல் ஹயாவின் வீடு. இரண்டாவது இலக்கு ஹயாவின் வீட்டுக்கு அடுத்துள்ள ஹமாஸின் முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியையின் அலுவலகம். அறிக்கையின்படி மூத்த ஹமாஸ் உறுப்பினர்கள் அமர்ந்திருந்த அலுவலகத்தின் எதிர்மூலையில் ஏவுகணை தாக்கியது. அவர்கள் வெடிப்பிலிருந்து சற்று தொலைவில் இருந்தனர். தாக்குதலில் ஏராளமான மெய்காப்பாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் அஷர் அல் அப்சாத் கூறியது. இஸ்ரேல் மீண்டும் கத்தார் மண்ணில் தாக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்து சில மணி நேரத்திற்கு பின்னர் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் கத்தாருக்குள் ஹமாஸ் தலைவர்களை கொல்லும் முயற்சி இஸ்ரேல் மீண்டும் செய்யலாம் என்று கூறினார். பாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியிடம் பேசிய அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் எச்சில் லீட்டர், ஹமாஸ் தலைவர்களில் சிலர் தோஹா தாக்குதலில் இருந்து ஒருவழி தப்பியிருந்தால் இஸ்ரேல் அவர்களை மீண்டும் குறிவைத்து தாக்கி அழிக்கும் என்று கூறினார். இந்த முறை நாங்கள் அவர்களை வீழ்த்தவில்லை என்றால் அடுத்த முறை அவர்களை வீழ்த்துவோம் என்று இஸ்ரேலிய தூதர் கூறினார். இஸ்ரேலின் வரலாற்றில் ஒரு தாக்குதலில் தப்பியவர்கள் அடுத்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்ட உதாரணங்கள் நிறையவே உண்டு. செவ்வாய்க்கிழமை ட்ரம்பின் காசா போர் நிறுத்த திட்டத்தை பற்றி விவாதிக்க கூடியிருந்த ஹமாஸ் தூதுக்குழுவை குறிவைத்து தோஹாவில் இஸ்ரேல் விமான தாக்குதல்களை நடத்தியது. ஆனால் ஒரு கட்டார் பாதுகாப்பு அதிகாரி உட்பட 6 பேர் கொல்லப்பட்ட படுகொலை முயற்சியிலிருந்து காசா தலைவர் ஹலீல் அல் ஹயா உட்பட அதன் உயர்மட்ட தலைவர்கள் தப்பியதாக ஹமாஸ் கூறியது. இஸ்ரேலின் மேற்கத்திய நட்பு நாடுகள் உட்பட உலகெங்கிலும் உள்ள நாடுகள் இந்த தாக்குதலை கண்டித்தன. இறையாண்மை கொண்ட நாடுகளுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் ஆக்கிரமிப்பு தடை உட்பட சர்வதேச சட்டத்தின் பல விதிகளை இஸ்ரேல் விமான தாக்குதல்கள் மீறியதாக அவர்கள் குற்றம் சுமத்தினர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அந்த கருத்திலிருந்து மாறுபடுகிறார். இஸ்ரேல் மீது அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல்களை திட்டமிட்டவர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்களை நாம் குறிவைப்போம் என்றார். அதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது என்றார். இன்று இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை செவ்வாய்க்கிழமை படுகொலை செய்ய முயன்ற கத்தாரில் உள்ள ஹமாஸ் தலைவர்களின் நிலை குறித்து தெளிவான அறிகுறிகளை இஸ்ரேலிய அதிகாரிகள் இன்னமும் பகிரங்கமாக வழங்கவில்லை. அதாவது பல இலக்குகள் தப்பி பிழைத்திருக்கலாம். தாக்குதலுக்கு பின்னர் அதிகாலையில் புதன்கிழமை அதிகாலை 1 மணிக்கு பல ஹமாஸ் தலைவர்கள் உண்மையில் கொல்லப்பட்டதாக அறிகுறிகள் இருந்தன. ஆனால் இப்போது இஸ்ரேலிய வட்டாரங்களில் அந்த அறிகுறிகள் அவநம்பிக்கையாக மாறிவிட்டன. இதில் உறுதியாக எதையும் சொல்ல முடியாதுள்ளது. காரணம், தாக்குதல் நடந்த சில மணி நேரத்திற்குள் ஹமாஸ் தமது தலைமை தப்பி பிழைத்ததாக கூறினாலும் ஹமாஸ் அதன் தலைவர்கள் யாங்கியா சின்வார் அல்லது மொஹாமட்டை இறந்துவிட்டதையும் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. சில மாதங்களுக்கு பின்பர்தான் உண்மைகளை ஒப்புக்கொண்டது ஹமாஸ். தற்போது அரபு ஊடகங்களில் பரவலாக அடிபடும் ஒரு தகவல், ஹமாஸின் உயர்மட்ட தலைவர்கள் பிரார்த்தனை செய்ய மற்றொரு அறைக்கு சென்ற போது தங்கள் செல்போன்களை தாம் பதுங்கியிருந்த அறையில் விட்டுவிட்டு சென்றதாகவும் அந்த அறைதான் தாக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதனால் சில தலைவர்கள் தாக்குதலில் கொல்லப்படாமல் காயம் அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மற்றொரு விஷயம், தாக்குதல் நடந்து 2 நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் ஹமாஸ் தலைவர்கள் யாரும் தாங்கள் உயிருடன் இருப்பதாகவும் நலமாக இருப்பதாகவும் நிரூபிக்க எந்த பொது வடிவத்திலும் தோன்றவில்லை. ஹும்சான் பத்ரான் என்ற ஒரே ஒரு அதிகாரி மட்டுமே இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரத்தில் ஒரு பொது அறிக்கையை வெளியிட்டார். புதன்கிழமை பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஆகியோரின் அறிக்கைகள் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டார்களா என்பது பற்றி எந்த குறிப்பையும் கொடுக்கவில்லை. இது IDF தாக்குதல்கள் ஹமாஸ் தலைவர்களை வெற்றிகரமாக நீக்கியதா என்ற சந்தேகம் இஸ்ரேலிய தலைமைக்கு இருக்கலாம் என்பதையும் குறிக்கின்றது. ஹமாஸ் தலைவர்களில் பலர் காயமடைந்திருக்கலாம், மேலும் சிலர் பின்னர் அவர்களின் காயங்களால் இறந்திருக்க கூடும் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் சில குறிப்பிடுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயிர் பிழைத்திருக்கலாம், ஆனால் காயங்கள் காரணமாக தொடர்ந்தும் பதவிகளில் செயல்பட முடியாதிருக்கலாம் என்ற சான்ஸும் உள்ளது. எந்த தலைவர்கள் தங்கள் தலைமை பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள போதுமான ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்பது பற்றிய சிறந்த அறிகுறி கிடைக்கும் வரை ஹமாஸ் எந்த அறிவிப்புகளையும் நிறுத்தி வைக்கலாம். இஸ்ரேலிய விமானப்படை பெரிய குண்டை அல்ல, சிறிய துல்லியமான வெடிப்பொருட்களை பயன்படுத்தியதால் ஹமாஸ் தலைவர்கள் உயிர் பிழைத்திருக்கலாம். கத்தாரின் உள்ளூர் மக்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தவிர்க்க இஸ்ரேலிய விமானப்படை சிறிய துல்லியமான வெடிப்பொருட்களை பயன்படுத்தியது.
கடந்த காலங்களில் இதுபோன்ற ஒரு உக்தி ஹமாஸ் உயர் தளபதிகள் இருந்த அறையை ஏவுகணை வெற்றிகரமாக தாக்கிய போதும் அவர்கள் உயிர் பிழைக்க வழிவகுத்துள்ளது. 2024 அக்டோபரில் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட ஹமாஸின் முன்னாள் தலைவர் சின்வாரின் துணை தலைவராக பணியாற்றிய பின்னர் காசாவுக்கு வெளியே ஹமாஸின் தலைவராக பதவியேற்ற ஹலீல் அல் ஹயாவை சுற்றியே பெரும்பாலான ஊகங்கள் உள்ளன. ஹயாவின் மகனும் ஹமாஸின் பிற உயர்மட்ட ஊழியர்களும் தோஹா தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜாகர் ஜாஃபரின் மௌசா அபு மர்சூக் மற்றும் மொஹமட் இஸ்மாயில் டார்விஷ் போன்ற பிற ஹமாஸ் தலைவர்களின் கதை குறித்து ஏராளமான முரண்பட்ட தகவல்கள் இருந்தன. பெரும்பாலான அறிக்கைகள் முன்னாள் ஹமாஸின் தலைவர் காலித் மார்ஷல் தாக்குதல் நடந்த இடத்தில் இல்லை அல்லது வேறு விதமாக உயிர் பிழைத்திருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றன. சரி, கத்தாரில் தாக்குதல் நடத்துவது என்ற முடிவை இஸ்ரேல் எப்படி எடுத்தது? அதை யாரும் எதிர்க்கவில்லையா? அது பற்றிய விவரங்களும் இப்போதுதான் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் தெரிய வருகிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் பணைய கைதிகள் பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்தம் தொடர்பாக கத்தார் 2 ஆண்டுகள் பேச்சுவார்த்தைகளை நடத்திய பின்னர் மீதமுள்ள ஹமாஸ் தலைவர்களை கொள்வது அந்த ராஜதந்திர வழியை திறந்து வைப்பதை விட முக்கியமானது என்று இஸ்ரேலிய அரசாங்கம் முடிவு செய்தது. அதன் பின் கத்தாரில் தாக்குதல் நடத்தும் திட்டம் பற்றிய இறுதி பரிசீலனை நடந்தது. இஸ்ரேலில் ஐடிஎஃப் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் தாக்குதலை தனிப்பட்ட முறையில் எதிர்த்தார். ஆனால் போர் அமைச்சரவை தாக்குதல் நடத்துவது என்ற முடிவை எடுத்தவுடன் அதை நிறைவேற்ற உத்தரவிட்டார் என்ற விவரம் கசிந்தது. இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெட்டின் தற்காலிக தலைவர் இந்த தாக்குதலை ஆதரித்தார். அவரின் பெயரை வெளியிடாமல் அவரது அடையாளமான ஆங்கில எழுத்து எஸ் மூலம் அவர் அடையாளம் காட்டப்படுகின்றார். ஷின்பெட் எகிப்துடன் நெருக்கமான உறவுகளுடன் உள்ள இஸ்ரேலிய உளவுத்துறை பணிய கைதிகள் மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கான மத்தியஸ்தராக எகிப்தை தொடர்ந்து விரும்புகின்றது. கத்தாரை விரும்பவில்லை. அதுவும் இதுவும் ஒத்துப்போகின்றது. இஸ்ரேலிய வெளியக உளவுத்துறை மொசாட்டின் இயக்குனர் டேவிட் பார்னியாவும் தாக்குதலை எதிர்த்ததாக சில தகவல்கள் கூறினாலும் உளவு தலைவர் மிகவும் நுட்பமான பாதையில் நடந்ததாக கூறப்படுகின்றது. பார்னியா தொடர்ந்து பகுதி பணிய கைதிகள் ஒப்பந்தத்தை செய்வதற்கு ஆதரவாக இருந்து வருகின்றார். இது ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்களை கொல்வதை தடுக்கும் என்று தோன்றுகின்றது. பகுதி பணிய கைதிகள் ஒப்பந்தம் என்பது பணிய கைதிகளில் ஒரு பகுதியினரை மட்டும் விடுவிப்பதை குறிக்கின்றது. கூடுதலாக மொசாட்டின் இயக்குனர் டேவிட் பார்னியாவும் மொசாட்டும் கத்தார் பேச்சுவார்த்தைகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கருதுகின்றன. இதன் விளைவாக பகுதி பணிய கைதி ஒப்பந்தங்கள் 2 ஏற்பட்டன. ஒன்று நவம்பர் 2023 ஆண்டு மற்றும் ஒன்று இந்த ஆண்டு ஜனவரியில். ஆனால் மொசாட்டின் இயக்குனர் டேவிட் பார்னியா தாக்குதலை திட்டவட்டமாக எதிர்க்கவில்லை என்பதையும் கூறுகின்றார்கள். தாக்குதலை தாமதப்படுத்துமாறு பார்னியா அழுத்தம் கொடுத்திருக்கலாம். அதே நேரத்தில் அதை முழுமையாக எதிர்க்கவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் ஜெர்ஜியல் லீட்டர் கூறியதையே வேறு விதமாக கூறுகின்றார். அதாவது ஹமாஸ் தலைவர்கள் கத்தாரில் தொடர்ந்தும் இருந்தால் அடுத்த தாக்குதல் வரும் என்று கூறுகின்றார். அது பற்றி அவர் கூறிய போது கத்தார் மற்றும் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் பிற நாடுகள் ஹமாஸ் தலைவர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தார். இல்லை என்றால் நாங்கள் அவர்களுக்கான எமது தண்டனையை நிறைவேற்றுவோம், அதில் மாற்றமில்லை என்று கூறினார். இஸ்ரேலின் தண்டனை என்பது ஹமாஸ் தலைவர்களின் மரணம்தான். அவர் வேறுமொரு கோணத்தில் பேசினார். இது அமெரிக்காவில் நிராகரிக்க முடியாத கோணம். இன்று செப்டம்பர் 11 2001 செப்டம்பர் 11 அமெரிக்கா மீது இஸ்லாமிய தீவிரவாதிகள் மிக மோசமான காட்டுமிராண்டித்தனத்தினை செய்தனர். அதற்கு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் பழி வாங்கியது. செப்டம்பர் 11 எங்களிடம் உள்ளது. அக்டோபர் 7 எங்களுக்கு நினைவிருக்கின்றது. அந்த நாளில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஹோலோகாஸ்டுக்கு பின்னர் ஜூத மக்களுக்கு எதிராக மிக மோசமான காட்டுமிராண்டித்தனத்தை செய்தனர் என்றார். செப்டம்பர் 11 பின்னர் குற்றங்களை செய்த தீவிரவாதிகளை அமெரிக்கா வேட்டையாடியதாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அரசாங்கங்கள் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று கூறும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியதாகவும் பிரதமர் நேதன்யாகு குறிப்பிட்டார். அமெரிக்கா செய்ததையே நாங்கள் கத்தாரில் செய்தோம். கத்தார் தீவிரவாதி தலைவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடத்தை அளிக்கின்றது. கத்தார் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றது. கத்தார் ஹமாஸுக்கு நிதி அளிக்கின்றது. கத்தார் தீவிரவாத தலைவர்கள் வாழ்வதற்கு ஆடம்பரமான வில்லாக்களை கொடுக்கின்றது. அது அவர்களுக்கு எல்லாவற்றையும் தருகின்றது. செப்டம்பர் 11 பின்னர் அமெரிக்காவுக்கு இணையாக இஸ்ரேலை கண்டித்த பல்வேறு நாடுகளை நேதன்யாகு விமர்சித்தார். மேலும் நான் கத்தார் மற்றும் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அனைத்து நாடுகளுக்கும் சொல்கின்றேன், நீங்கள் அவர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது நீங்கள் அவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவோம். உங்கள் நாட்டில் வைத்தே எம்மை தாக்கியவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்போம் என்றார். கத்தாரின் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி புதன்கிழமை CNN-க்கு அளித்த பேட்டியின் போது கத்தாரை தாக்க நேதன்யாகு எடுத்த முடிவை விமர்சித்தார். நேதன்யாகு மத்திய கிழக்கை குழப்பத்திற்கு இட்டுச் செல்கிறார் என்று கூறினார். தோஹா மீதான இஸ்ரேலிய தாக்குதலில் கத்தார் அதிகாரிகள் காயமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்றும் கத்தார் பிரதமர் மேலும் கூறினார்.
கூடுதலாக கத்தார் தனது மத்தியஸ்த பங்கை மற்றும் காசாவில் ஹமாஸின் எதிர்காலம் குறித்து அனைத்தையும் மறுபரிசீலனை செய்து வருகின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய கூற்றுக்கள் கத்தாரில் மற்றொரு தாக்குதல் நடக்கலாம் என்பதனையே காட்டுகின்றது.